ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோழி குடலும் முட்டைக்கருவும் எப்படி வறுவல் செய்து தான் பார்க்க போகிறோம். இது கோழி குடலை நம்ம சுத்தப்படுத்தணும். அதில் அழுக்குலாம் இருக்கும், முட்டையோட தோலுலாம் இருக்கும். அதை நல்லா சுத்தம் படுத்திட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம அவிச்சிக்கணும். சட்டியில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க போடுங்க. தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்தோடனே இதில் பச்சை மஞ்சள் இலை ஒரு 3 நான் சேர்த்துக்க போகிறேன். இது எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா அதோட கவுச்சி வடைலாம் போகும், அதில் அழுக்கு இருந்தால் கூட போகும். இப்போ அது கூடயே ஒரு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, தோலோடைய கூடவே இஞ்சியும் போட்டுக்கோங்க. நல்லா கொதிஞ்ச பிறகு இந்த முட்டைக்கருவையும் குடலையும் சேர்த்துக்குவோம். சேர்த்த பிறகு ரொம்ப வேகமாலாம் கிண்டிடக்கூடாது, ஏன்னா முட்டைக்கருவை ரொம்ப லேசாக இருக்கும். ரொம்ப வேகமாலாம் கிண்டிட்டிங்கன்னா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டோன்னா சமமாக ஆக்கிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிய விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிய வந்துருச்சு. மேலெல்லாம் அதோட அழுக்கு வெளியே வந்துருச்சு. பார்த்திங்களா, இது ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள், கருவெல்லாம் நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு. ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை தண்ணியெல்லாம் வெடிக்கட்டிடலாம். இப்போ இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பச்சை மஞ்சள் 2 துண்டு போட்டுக்கோங்க, இஞ்சி 2 இஞ்சி அளவுக்கு போட்டுக்கோங்க, பூண்டு 2 பூண்டு போட்டுக்கோங்க. அதில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அவிச்சு வச்ச முட்டையை அதில் உள்ள பச்சை மஞ்சள் இலை, பூண்டு, இஞ்சிலாம் இருக்கணும்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, வெளியே வைக்கிறேங்க. இந்த சமையலுக்கு ஒரு வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. கூடையே கருவேப்பிலை 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சிறு சீரகம், ஒரு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன், 5 ஏலக்காய். வறுவலுக்கு நான் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போகிறேன். 4 உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றி நல்லா காய போட்டுக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு பட்டையும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. கூடையே சிறு சீரகமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்தா பச்சை மஞ்சள், இஞ்சி, பூண்டுலாம் அரைச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்ச அளவு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இது கூடயே 3 கரண்டி அளவுக்கு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சில்லி பேஸ்ட்டுக்கு பதிலாக பட்டை மிளகாத்தூள், வெறும் பட்டை மிளகாத்தூள் 2 கரண்டி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சாந்தெல்லாம் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 3 கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா ஒரு தடவை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா எல்லாம் கருகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டிக்க இல்லாதபடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டோன்னே இது லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷத்து அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவிச்சு வச்சுருந்த முட்டையும் குடலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் மெதுவாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கூடையே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துட்டு மெதுவாக கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மெதுவாக கிண்டி விட்டுக்கணும். ரொம்ப வேகமாக கிண்டிட்டிங்கன்னா அந்த முட்டைக்கருவில் பட்டு எல்லாம் உடஞ்சி போகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா இந்த மாதிரி சமமாக கிண்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. நல்லா கொதி வந்த ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு எலுமிச்சைக்காய் புளிஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சைக்காய் பதில் புளி கரைச்சி கூட இது கூட சேர்த்துக்கலாம். கூடையே தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அது ஓரளவு சுண்டி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாந்தெல்லாம் இந்த குழம்புலாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி அந்த முட்டையிலையும் கருவிலையும் அந்த குடலையும் நல்லா ஒட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம சட்டிலேருந்து வெளியாக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோழி குடல் முட்டைக்கரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நானும் நம்புகிறேன். மீண்டும் புது புது ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்பு தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா கீழே உள்ள சேவ் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.